டே மச்சான், சொல்கிறா. என்னடா ஜாலியாக சிரிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்க? இல்லைடா, எனக்கு லவ் செட் ஆயிடுச்சுடா. லவ் செட் ஆயிடுச்சா? ஆமாம் மச்சான். டேய் மச்சான், லவ் செட் ஆகுறது முக்கியம் இல்லை, அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும், அதுதான் முக்கியம். டேய் அப்படியெல்லாம் சொல்லாதடா டேய். நான் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா. டேய் என்னடா அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேன்? அதெல்லாம் அப்படி தான் மச்சான். இதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு லவ் மென்டலாக... டேய் அது மென்டர்ரா. ஓ சாரி. நான் இதுக்கப்புறம் உனக்கு ஒரு லவ் மென்டராக இருந்து எப்படி நான் சொல்கிறேனோ அதே மாதிரி கேட்டு நடந்தீங்கன்னா உன் லவ் சக்ஸஸ் ஆகும். இல்லை பாதிலே போட்டுக்கும். A few inches later. ரூல் நம்பர் 1, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட், சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, இது எதுவுமே நீயா கேட்கக்கூடாது. A few moments later. சொல்லுடி. கோட்டைக்கு வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டு கூட. ரூல் நம்பர் 2, எங்கே இருக்கிற, என்ன பண்ணுற, எப்போ போகிற, எப்போ வர, இது எதுவுமே அவங்க கேட்ட உடனே நீ சொல்லக்கூடாது. 3 days later. ரூல் நம்பர் 25, அவங்க கால் பண்ண உடனே நம்ம எடுக்கக்கூடாது. காலை கட் பண்ணு. அவங்கள ஒரு 10-15 கால் பண்ண வைக்கணும். டேய் 25 மிஸ் கால்ரா அவகிட்ட இருந்து. 25 மட்டும் இல்லை, 30 மிஸ்டு காலாக இருந்தாலும் லாஸ்ட் ரிங்கில் தான் எடுக்கணும். 3 weeks later. ஹேய், லவ்னா 1008 பிரச்சனை வரும்டா, அதுக்காக இப்படியா பண்ணுவேன்? டே மயிர், அவ என்ன லவ்வே பண்ணலையாண்டா. டே அவ ஓகே சொன்ன முதல் நாளே சாப்பிட்டியா, படுத்தியா, தூங்குனியா, அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது முதல் நாளே போயிட்டு கிசு கிசுன்னு வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும்டா. மென்டார்னு சொல்லிட்டு உன் பேச்ச கேட்டாரோ. போடா மென்டல், போடா பேசாதடா, போடா. அப்போ இவ்வளோ நாள் பழகிட்டா ஒன்று என்ன சொன்னான்? டேய் என்ன பாய் பெஸ்டின்றாடா அவ. என்னது பாய் பெஸ்டியா? ஆமாண்டா, வேற என்ன? இப்பெல்லாம் லவ்வரா இருக்கிறத விட பாய் பெஸ்டியா இருக்கிறது தான்டா சூப்பரான விஷயம்.